ஹாய் கைஸ், திஸ் இஸ் யோகேஷ். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரேடிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு பிசி தான் வச்சு நான் லேப் தான் வச்சு நான் ட்ரேட் பண்ணிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் ரெடி பண்ணுறேன். இல்லை அட்லீஸ்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 மானிட்டர் வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 3 மானிட்டர் வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மானிட்டரே போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அவங்களுடைய மென்டாலிட்டி போட்டு தான். பட் ட்ரேடிங்க்கு அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பிசி ஒரு மொபைல் தானே போதும். ரொம்ப பெஸ்ட் ஒரு குவாலிட்டியான ஒரு பிசி மொபைல் தான் போதும். பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸ்பர்ட்டாக ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. லைக் எக்ஸாம்பிள் ஃபுல் மார்ஜின் நிறைய பேர் பண்ணுவாங்க. நியூஸ் டைமில் எல்லா பேரும் எப்படி மூவ்மெண்ட் ஆகணும் அப்படி பார்க்கணுன்றதை ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா லைக் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ரன் பண்ண விடுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு 4 சார்ட்டும் ஒன்றாவே பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது உங்கள் ட்ரேடிங் வியூவில் தனித்தனியாக டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு, ஹீரோ யூஎஸ்டி, ஆர்டு யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி தனித்தனியாக பார்க்குறது பதிலாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரே இதில் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம டிப்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். இது ட்ரேடிங் விலையே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அது பார்த்தீங்கன்னா பெய்ட் அண்ட் ப்ரீமியம் காசு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு அதை அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். ஐ மீன் சில பிகினர்ஸுக்கு யூஸாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. எப்படி ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இந்த 4 டேபையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் வர வைக்கிறது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 டேப் கூட வச்சுக்கலாம், 2 டேப் கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான என்ன இதை டவுன்லோட் பண்ணணும், எப்படி இந்த ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேடிங் இருக்குல்ல, என்கிட்ட ப்ரீமியம்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 டேப் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக சில 2 டேப் யூஸ் பண்ணால் கூட நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைக் டேப்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஐமேக்குக்கும் விண்டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விவால்டின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. போத் பிசி அண்ட் ஐமேக் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஐமேக் யூஸ் பண்ணுறதுனால ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விவால்டி இருக்கா, அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கீழே காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஓகே. டவுன்லோட் ஆகுது இருக்கா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஐமேக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் பிசியில் தெரியல, ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா வந்துடும். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகட்டும். ஸோ ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணிவிட்டு சரி டபுள் டேப் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு அண்ட் யா ஸோ வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. ஏய் கத்தனை வச்சுக்க நீங்க இந்த பூனைக்குட்டி உள்ளே போட்டு ஏய் பாருங்க ஒன்று என்ன பண்ணுறேன் எது கத்துறீங்க. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி ட்ராக் பண்ணி விட்டா இதுவாகிடும், அப்ளிகேஷனில் போய் டவுன்லோட் ஆகிடும். ஓகே டன். ஐ திங்க் ஒரு 600 எம்பி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தேவைப்படுது இதுக்கு. யா ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டெஸ்க்டாப்பில் வந்துருக்கும். இங்கே இருக்க பாருங்கள். அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஸோ விவால்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் வியூவில் உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் லாகின் பண்ணுற மாதிரி சிம்பிள் காமிக்கிறேன். நான் இப்போ லாகின் பண்ணாமல் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரேடிங் வியூ டைப் பண்ண போகிறேன். ஸோ ட்ரேடிங் வியூ ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேடிங் வியூ தான் அடிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா யா ஸோ ட்ரேடிங் வியூ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதில் ப்ராடக்ட்டு சூப்பர் சார்ட்ஸ் போயிட்டேன். இப்போ இதில் ஹீரோ யூஎஸ்டி இருக்கா, இதை நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா 4 சார்ட்டாக ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ 4 டேப் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு டேப் பேஸ்ட் பண்ண போகிறேன். 4 டேப்பு. ஓகே, ஸோ 4 டேப் பேஸ்ட் பண்ணுங்க யூஸ் நான் இப்போ. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீரோ யூஎஸ்டி இருக்குது கரெக்டாக. ஓகே ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சார்ட் ஹீரோ யூஎஸ்டி இருக்கா, இப்போ நான் இதில் என்ன வைக்க போகிறேன்னா வேறு எதாவது வைக்க போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்டி இது ஜிபிபி யூஎஸ்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் வேறு டேப் வைக்க போகிறேன். ஸோ பிட்காயின் வைக்கிறேன் இந்த டேப்பில். ஓகே, அந்த பார்த்தீங்கன்னா அடுத்த டேப்பில் என்ன வைக்கலாம், அடுத்த டேப்பில் லைக் யூஎஸ்டிஜேபி வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் 4 டேப்பில் பார்த்தீங்கன்னா 4 விதமான கரன்சி வச்சுருக்கேன். பிட்காயின், யூஎஸ்டிபி கரன்சி, ஜிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி வச்சுருக்கேன்.
இப்போ இது 4த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேப்பில் நம்ம வச்சு வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ நியூஸ் ஸ்டடிங்லாம் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லாத்தையும் பொசிஷன் இருக்கும்போது ஒரே டேப்பில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி யூஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த டேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மேலே வந்து ஷிஃப்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டேபு, செகண்ட் டேபு, தேர்ட் டேபு, ஃபோர்த் டேபு, இந்த 4 டேப் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். என்ன வரும் பார்த்தீங்கன்னா டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிஐஎல்இன்னு. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீனாக வந்துடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 4 ஸ்க்ரீன் வந்துச்சுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ யூஎஸ்டி மூவ்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா இதுலையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வேணுனா கூட நீங்கள் பேரை வந்து மாற்றிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி கூட மாற்றிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சேம் அதே தான் இங்கேயும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபிபனாச்சி போடலாம். அந்த இதுலேயும் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்து ட்ரேட்ஸ் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ரைஸ் அது வச்சு பார்த்துக்கலாம். லைக் வந்து ஓகே எப்படி இருக்குது. இல்லை இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐமேக் குட்டியாக இருக்குன்னா 4 ஸ்க்ரீன் பார்க்க வந்து நல்லா இல்லை. இல்லை இப்போ 4 ஸ்க்ரீன் தேவையில்ல, 3 ஸ்க்ரீன் ஓகேனா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். திருப்பி அந்த டைல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 3 ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 3 டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டைல் கொடுத்துருங்க. சாரி, எஸ், டைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஸ்க்ரீனாக வந்து வந்துடும். ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, அந்த வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜேபிஐ. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏற்ற மாதிரி எது பெருசாக வேணுமோ அதை பெருசாக வச்சுக்கிட்டு இப்படி வேணால் அனலைஸ் பண்ணிட்டு எது குட்டியாக வேணுமோ அதை நீங்கள் குட்டியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதை தான் அவ்வளோ குட்டியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எப்படி அதை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்களோ, இங்கே சைட்டில் பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலில் போட்டுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.